நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஸ்ய பாகுபலம் சர்வே பாண்டவாஹா சமுபாசதே அர்ஜுனம் தம் அபாகாய நகுலம் ஜீவமிச்சசி. அப்போது அடுத்த சரித்திரம் சொல்றார். இந்திரன் வந்தார், கவச்ச குண்டலங்களை கேட்டார். நீர் சக்தி ஆயுதத்தை எனக்கு கொடுக்கணும்னு கர்ணன் மாற்று கேட்டான். சரி, அவசியம் உனக்கு சக்தி ஆயுதம், ஆனால் ஒன்று, இதை ஒரு முறை தான் நீ பிரயோகப்படுத்த முடியும், அடுத்த தர நீ பிரயோகப்படுத்தக்கூடாது என்று இந்திரன் சொன்னார். சரி போதும், அர்ஜுனனை எதிர்க்கிறதுக்கு இத்தை ஒரு முறையானும் நான் வைத்துக்கொள்வோம் என்று அவர் பேசினார். இந்திரன் கவச்ச குண்டலங்களை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான் என்பதோடு அந்த சரித்திரம் முடிந்தது. அதுக்கு அடுத்தது கடைசி பருவத்துக்கு வரும். அப்போ ஆரணேய பருவ, கீழே இருந்த பருவம் வரைக்கும் குண்டல ஆகரண பருவ, அடுத்து ஆரணேய பருவ. இந்த பருவத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச யக்ஷ பிரஷ்னம், யக்ஷன் கேள்வி கேட்கிறார். யக்ஷன் கேட்ட கேள்விக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்றார். அது கடைசி பருவ. இத்தோட இந்த பருவம் வனபருவம் முற்று பெறுகிறது. ஆரணேய பருவம் தொடக்கத்தில் சாதிக்கிறார். ஏவம் ஹிருதாயாம் பாரியாயாம் பிராப்பிய கிளேசம் அனுத்தமாம் பிரதிபத்திய தத கிருஷ்ணாம் கிமகுர்வத பாண்டவ. இதற்கு மேல் பாண்டவர் என்ன செய்தார்கள்? கடைசி வனப்பருவம் முடிஞ்சு கொடுத்தா 13வது வருஷம் வந்ததா. விகாய காமியகம் ராஜா சஹ பிராதிர்பிர் அச்சுதா புனர்த்வைத்தவனம் ரம்யம் ஆஜகாம யுதிஷ்டிரா. மறுபடியும் துவைத்தவனத்துக்கு வந்துட்டா. காமியகவனத்தில் இருந்தார்கள். கடைசி வருஷம் முடிய போகிறது, 12 வருஷம் ஆயிடும். 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம் தொடங்க போகிறது. காமியகவனத்தில் இப்போதைக்கு இருப்போன்னு வந்தார்கள். அமர்ந்திருந்தார்கள். ஒரு பிராமணன் பதறிக்கொண்டு ஓடு வந்தான். வந்தவன் நேர தர்மபுத்திரர் வந்து, நான் பண்ண வேண்டிய அக்னிஹோத்திர கர்மா, அதுக்கு அரணிக்கட்டை வச்சுருந்தேன். அந்த அரணிக்கட்டையை ஒரு மான் தன்னுடைய கொம்பில் துழைத்துன்னு ஓடுறது. நீர் எப்படியானு போகணும், நான் பிராமணன், அக்னிஹோத்திரம் பண்ணி ஆகணும், அதுக்கு அரணிக்கட்டை வேணும். அரணிக்கட்டைன்னா அந்த கட்டையை கீழே வச்சு தேய்ச்சா தான் அதுலேருந்து நெருப்பு பொறி வரும். நெருப்பு பொறி வந்தால் தான் மேற்கொண்டு ஹோமகுண்டத்தை வளர்க்கவே முடியும். அதுக்கு பயன்படுறது அரணி. அரணியில் நெருப்பு இருக்குன்னு சொல்கிறது இல்லையா? அதனால் அந்த அரணிக்கட்டையை நான் மாட்டி வச்சுருந்தேன். அரணிக்கட்டையை ஒரு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாராம். அந்த மரத்து பக்கம் மேயறதுக்கு வந்த ஒரு சிறுங்கி, கொம்புள்ள ஒரு மான், அதை தன்னுடைய சிறுங்கம் கொம்புல சேர்த்து கொடுத்து கொம்புல சொருகி கொண்டு வேகமாக ஓடுறது. இவன் தேடி தேடி போய் பார்த்துருக்கான், அந்த மான் கொடுக்குறதா இல்லை. ஓ, அரணிக்கட்டை தொலைஞ்சி போச்சு, க்ஷத்ரியாள் இங்கே இருக்கா, பிராமணனுக்கு அரணிக்கட்டையை நீ தான் தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்கிறான். நாபதாமஸ்தி மரியாதா ந நிமித்தன்ன காரணம் தர்மஸ்து விபஜத்யர்த்தம் உபயோகோ புண்ணிய பாப்பயோகோ. அப்போ அமர்ந்து, சரி நாம தான் அவனுக்கு தேடி கொடுக்குறோன்னுட்டு ஒத்தொத்தரையா அனுப்புகிறான். இவன் போகிறான், அவன் போகிறான். ஒன்றும் தேடினா அந்த மான் போக்கு காட்டிகிட்டே இருக்க, ஒத்தரும் கிடைக்கல. அப்போது அந்த இடத்துல போனவர்களுக்கெல்லாம் ஒத்தொத்தருக்காக ஒரே பசி, தாகம், மயக்கம் வருது. அங்கே ஒரு யக்ஷன் ஒரு தடாகத்தை காப்பாற்றின்னு உட்காண்டிருக்கான். ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை காப்பாற்றிட்டு ஒரு யக்ஷன் இருக்கார். அந்த குளத்தில் யார் தண்ணீர் குடிக்க வந்தாலும் யக்ஷனுடைய அனுமதி பெற்றாத்தான் மேலே தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் கடைசி பிள்ளை போயிருக்கான். சகதேவன் போனான். சகதேவன் போய் அனுமதி இல்லாமல் தண்ணீர் குடிக்க போனான். இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், ஏன் அனுமதி இருந்தால் தான் இந்த குளத்தில் தண்ணீர் குடிக்கலாம் யக்ஷன் சொல்லித்து. ஆனால் அவன் தான் பொருட்படுத்தாமல் இவ யார் நம்மளை கேட்க என்று தண்ணீர் குடித்தான். கிட்டத்தட்ட மரணமடைந்த நிலையில் மயக்கமாக உழுதுட்டான். ஓ, அவனை காணமேங்கிறதுக்காக நகுல அனுப்பிச்சு வச்சார். அவனுக்கும் இதே கதி, கேள்வி கேட்டது பதில் சொல்லலே, பொருட்படுத்தலே, கீழே விழுந்துட்டான். அடுத்தது சரி வா 2 பேரும் போயிட்டாளேங்கிறதுக்காக அர்ஜுனனை அனுப்பிச்சு வச்சார், அதே கதி. பீமசேனனை அனுப்பிச்சு வச்சார், அதே கதி. இப்படி ஒத்தொத்தரை அனுப்ப அதே கதி தான் எல்லாருக்கும் கிடைச்சது. நைஷாம் சஸ்திர பிரஹாரோஸ்தி பதம் நேஹாஸ்தி கஸ்யசித் பூதம் மகதிதம் மன்னே பிராத்தரோ ஏனமே ஹதாக. கடைசியாக தர்மபுத்திரரே வருகிறார். 4 பேர் அந்த குளத்தங்கரையில் விழுந்திருக்கா. ஒன்றும் அடிபட்ட அடையாளம் இல்லை, சண்டை போட்ட அடையாளமே இல்லை. அப்படியே தட்டுன்னு கீழே விழுந்த மாதிரி விழுந்திருக்கா. இதுக்கு யார் பண்ணியிருக்கா? ஏதாவது பூதம் அடிச்சு கொடுத்தா, பிரேத்தம் அடிச்சு கொடுத்தா, எதுவாக இருக்கும் அப்படின்னு தர்மபுத்திரன் நினச்சிருக்கிறச்சேவே ஒரு பேச்சு கேட்டுது. யாரோ பேசுகிறாப்பில் இருக்கே, யக்ஷன் தான் பேசுகிறார். பவேதிதி மகாபுத்தி பகுதா தத் அச்சிந்தயத் தஸ்யாசீன்ன விஷேணேதம் உதகம் தூஷிதம் யதா. இந்த தண்ணீரை குடிக்க போய் ஆபத்தா? ஒருவேளை இந்த தண்ணீரில் விஷம் இருக்குமோ, அதை குடிச்சதுனால நம்ம தம்பிகள்லாம் போயிட்டாலோ என்று நினச்சிருக்கிறச்சே ஒரு கொக்கு பேசுறது. அந்த யக்ஷன் ஒரு கொக்கு வடிவத்தை எடுத்துன்னு வந்து உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு அந்த கொக்கு தர்மபுத்திர இடத்துல பேச ஆரம்பிக்கிறது. அகம் பகா சைவலாம் அத்ய பக்ஷா நீதாமயா பிரேதவசம் தவானுஜாக துவம் பஞ்சமோ பவிதா ராஜபுத்திர நச்சேத் பிரஷ்னான் பிருச்சதோ வாக்கரோஷித். நான் தான் இந்த பிள்ளைகள்லாம் கீழ்வரத்துக்கு காரணம். இவர்களை மிருதப்பிராயர்களாக மரணம் அடைஞ்சா போல நான் தான் ஆக்கியிருக்கேன். தர்மபுத்திரா, 5ஆவதா நீ ஆகணும்னு ஆசை இருக்கா? 4 பேர் போயிட்டா 5ஆவது ஆகணும்னா என் கேள்வியை கேட்காதே, என்னை பற்றி பொருட்படுத்தாமல் நீ தண்ணீரை குடி. அதை பண்ணித்தான் தம்பிகள்லாம் போயிருக்கா.
யுதிஷ்டிரன் கை உப்புண்டு சொல்கிறார், யார் நீ கொக்கே? பீமசேனனை அர்ஜுனனையும் மரணமடைஞ்சவாளாட்டம் ஆக்கிறதுக்கு நீ யாரு? ஒரு அல்ப கொக்கு. அவர்கள் எவ்வளோ பெரியமா தெரியுமா? கொக்கு பதில் சொல்லித்து, ஆவாதான் என் கையால் அடிபட்டு விழுந்திருக்கா. வேணும்னா என் சக்தி என்னன்னு எங்கிட்டயே நீ பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். ருத்ராணாம் வா வசூனாம் வா மருதாம் வா பிரதான பாக்கு பிரிச்சாமி கோபவான் தேவா நைத்த சகுனினா கிருதம் ஹிமவான் பாரியாத்திரஸ்ய விந்தியோ மலய ஏவச்ச சத்வார பர்வதாக்கேன பாதிதா பூரி தேஜசாக. எங்கே விந்தைக்கு போயிருக்கேன், ஹிமாச்சலத்துக்கு போயிருக்கேன். இவர்கள் தேஜஸ் அடக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. அப்படி இருந்துச்சு கொக்கே, உன் கையாலேயா இவர்கள் விழுந்துட்டார்கள்? அப்படி என்ன இவ தப்பு பண்ணா? ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிக்க போனா. இது என் சொத்து, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா தான் தண்ணீர் குடிக்கலான்னு சொன்னேன். என்னை கொக்கு தானே நினச்சி அலட்சியம் பண்ணிட்டா. அதனால தான் இவர்கள் இப்படி விழுந்திருக்கா. நீயாவது அலட்சியம் பண்ணாமல் கேட்ட கேள்வியை சொல்லு. யக்ஷோஹமஸ்மி பத்ரந்தே நாஸ்மி பக்ஷீ ஜலேச்சரஹ மயைத்தே நிகதா சர்வே பிராதராஸ்தே ஹதௌஜசா. நான் வெறும் கொக்கு இல்லை, நான் ஒரு யக்ஷன். நான் கொக்கு வடிவம் எடுத்துட்டு இருக்கேன். என்னால் தான் உன் தம்பிகள்லாம் அடிபட்டிருக்கா. விரூபாட்சம் மகாகாயம் யக்ஷம் தாளசமச்சரயம் மேக கம்பீரநாதேன தர்ஜயந்தம் மகாஸ்வனம். அது ஒரு மேகம் ஒலிக்கிறாப்புல கொக்கு பேசித்து. தர்மபுத்திரன், சரி ஏதோ ரகசியம் நடக்கிறது இந்த இடத்துல, நாம தான் ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். கொக்கே கேள், நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமானால் சொல்லுகிறேன். நான் அறிந்த தர்மம் வரைக்கும் கூறுகிறேன். நச்சாஹம் காமையே யக்ஷ தவ பூர்வ பரிகிரகம் காமம் நைத்தது பிரசசந்தி சந்தோகி புருஷா சதா. அப்போ கொக்கு சொல்கிறது, நீ யாரு, உன் பழைய பெருமை என்னன்னு சொல்லு. நான் யாரு, என் பழைய பெருமை என்னன்னு சொல்லிக்கிறேன். தர்மபுத்திரன் சொல்கிறார், தேவையே இல்லையே. இப்போ என் தம்பிகள் எழுந்திருக்கணும். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? நான் பழம்பெருமை பேசி தற்புகழ்ச்சி பண்ணுறவன் இல்லை. கேள்விகளை கேட்கலாம், தெரிந்திருந்தால் பதில் கூறுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேள்விகளை கேட்கலாம், தெரிந்திருந்தால் பதில் கூறுகிறேன். அது கேட்க ஆரம்பிக்கிறது. கிம் ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி கிஞ்ச தஸ்ய அபிதச்சராக கஸ்ய நமஸ்தம் நயதி கஸ்மிஞ்ச பிரதிதிஷ்டதி பிரம்மாதித்யம் உன்னயதி தேவாஸ்தஸ்யாபிதச்சராக தர்மச்சாஸ்தம் நயதிச்ச சத்யேச்ச பிரதிதிஷ்டதி. யார் சூரியனை உதிக்க வைக்கிறார்கள்? யார் சூரியனோடே தொடர்ந்து போகிறார்கள்? எப்போது சூரியன் அஸ்தமிக்கிறார்? எதில் சூரியன் பிரதிஷ்டிதமாயிருக்கார்? 4 கேள்வி. ஒரு ஸ்லோகத்துக்கு 4 கேள்வி கேட்கும். இப்படியே பல கேள்விகள், கிட்டத்தட்ட 124 கேள்வி. அது வரைக்கும் கேள்வி கணக்களால் தொலைக்கிறது. அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மத்திடத்தில் பிரம்மந்தான் ஆதித்யனை உதிக்க வைக்கிறார். பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. யமனோ சூரியனோ வாயுவோ அக்னியோ யாரோ அனைத்தும் பிரம்மத்தால் தான் செலுத்தப்படுகிறார்கள். அவர்தான் ஆணையிடுறார். கேச்ச தஸ்ய அபிதச்சராக தேவர்கள் எல்லாரும் பின்தொடர்கிறார்கள். தர்மச்சாஸ்தம் நயதி தர்மத்திடத்தில் தான் போய் அது அஸ்தமனமாகும். சத்தியேச்ச பிரதிதிஷ்டதி சூரியன் சத்தியத்தில் தான் நிலைப்பாடு கண்டுள்ளார். இப்படி ஒன்றா கேட்குறது. எது தூங்கவே தூங்காது, எது கண்ணை சிமிட்டவே சிமிட்டாது, லோகத்தில் எது ஆச்சரியம், அது கேட்குறது. உலகத்தில் ஆச்சரியம் எது தர்மபுத்திரா? தர்மன் பதில் சொல்கிறார். எது ஆச்சரியம்னு கேட்குறியா? இந்த பிராணன்கள் எல்லாம் உள்ளே இருக்கே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உடம்புல 9 கதவு இருக்குது. நவத்வாரபுர பட்டணம்னு சொல்கிறோம் இல்லையோ, 9 துவாரங்களும் திறந்தே இருக்குது. ஆனால் இந்த ஜீவன் பிராணன் நின்று வெளியில் போகாத உள்ளே இருக்கார் பார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியம்னா ஆகும். ஒரு கூண்டுக்குள்ளே கிளியை வச்சு கதவை திறந்து வச்சா என்ன ஆகும்? உள்ளே இருக்கிறது ஆச்சரியமா, வெளியில் போகிறது ஆச்சரியமா? அது உள்ளே இருந்தால் தான் ஆச்சரியம். அதனால் 9 துவாரம் திறந்துருக்கு. ஆத்மா இன்னும் வெளியில் போகாமல் உள்ளே உட்காண்டிருக்காரே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா. அதுக்கு மேலே அந்த யக்ஷன் திரும்பி கேட்டது. அது புரியுறது. அதை விட ஆச்சரியம் எது? இது ஆச்சரியம்னு சொல்கிறேன். அப்போ பரமாச்சரியம் எது? போகிறவாள்லாம் போயிட்டே இருப்பா, மிச்சம் இருக்கிற நாம மட்டும் இருந்துட்டே இருப்போன்னு இவன் நினைக்கிறானே, அது அதை விட ஆச்சரியமாக இருக்குது. போகலேங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் போகிறவன் போயிட்டே இருக்கான். சேஷாக ஸ்தாவரம் மிச்சந்தி, மிச்சம் இருக்கிறவா, சேஷர்கள்லாம் மிச்சம் இருக்கிறவா, அவள் இப்படியே போயிட்டே இருப்பா. நாம் இப்படியே சௌக்கியமாக வாழ்ந்துட்டே போகிறவாளை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிருக்கானோ இல்லையோ. சேஷாகான்னு அடுத்த அர்த்தம் சொல்கிறார். வாககத்வேன சேஷாக. அவன் ஒருத்தன் போகிறச்சே 4 பேர் தூக்கின்னு போகிறாளோ இல்லையோ, அந்த 4 பேர் நினைக்கிறானா. இதை போல் நிறையா பேர் போயிட்டே இருந்தால் நாம் நிறையா பேரை தூக்கின்னு போய் நிறையா சம்பாதிக்கலாமே நினைக்கிறான் பார். அதுதான் எல்லாத்த விட ஆச்சரியம். போகிறவன் போயிட்டு இருக்கான், 4 பேர் தூக்குறான். தூக்குறவன் கூட திட்டம் போடுறானா. நம்ம இத்தனை பேர் இத்தனை போனால் நாம் இத்தனை பேரை தூக்கின்னு போய் எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு வரவு செலவு கணக்கு இருக்கும் இல்லையோ, அவன் போடுறான். இப்போது
யார் தூக்கின்னு போயிட்டு இருக்கானோ அவன் வரவு செலவு கணக்கு போடுறான். இத்தனை பேர் போனால் நம்ம இத்தனை பேரை தூக்கின்னு போனால் இவ்வளவு காசு வரும், இதை சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நாம் இருந்துகிட்டே இருக்கலாம், யார் போயிட்டே இருந்தால் நாம் இருந்துகிட்டே இருக்கலாம் என்று நினைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அதுக்கெல்லாம் திருப்தி. எல்லா கேள்விக்கும் தர்மபுத்திரன் பதில் சொல்லிட்டார். நன்று நன்று சொன்னாய், எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. இப்போ யக்ஷன் சொல்கிறது, வியாக்கியாத்த புருஷோ ராஜன்னு யஷ சர்வதனி நரஹா. நீ என்னென்ன சொல்லியிருக்கியோ நீ சிறந்தவன் தெரிஞ்சுது. இப்போ கேள், உன்னுடைய தம்பிகளுக்குள்ள ஒத்தர் நான் எழுப்பி விடுறேன். எந்த தம்பி எழுப்பிக்கணும் நீ சொல், அது உன் விருப்பம். எந்த தம்பி எழுக்கணும்னு யோசிச்சார் தர்மபுத்திரர். ஷியாமோ ஏஷ ரக்தாட்சா பிருகச்சால இவோத்திதா வியூடோரஸ்கா மகாபாகு நகுலோ யக்ஷ ஜீவத்து. கடைசி பிள்ளை நகுலனை எழுப்பி விடுனார் தர்மன். இவன் திருப்பி கேட்கறது, நகுலனை வச்சிருந்து உன் சண்டையில் நீ ஜெயிக்க முடியாது, பீமன் எழுந்திருந்தா தான் ஜெயிப்பேன், அர்ஜுனன் எழுந்திருந்தா தான் ஜெயிப்பேன். இப்படியெல்லாம் நான் அசட்டுத்தனமாக யோசிக்கிறது கிடையாது யக்ஷா, தீர்க்கமாக சிந்திச்சுட்டு தான் சொல்கிறேன். நகுலனை தான் எழுப்பணும். நான் எழுப்பி விடுறேன், ஆனால் நீ எதனால நகுலன்னு தேர்ந்தெடுத்தே அதை சொல்லு அப்படின்னு யக்ஷன் கேட்குறது. நாங்கள் 3 பேர் எங்கள் தாயாருக்கு இருக்கோம், அதில் ஒருத்தன் நான் இருக்கேன், 2 பேர் போயிட்டான், ஆனால் ஒருத்தன் நான் என்ன இருக்கேன். இப்போ என்ன நீ ஒன்றும் பண்ண போகிறதில்லை, ஏன்னா நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அப்போ ஒரு தாயாருக்கு நான் பிள்ளை இருக்கேன்னு இல்லையோ, மாதிரிக்கு பிள்ளை இல்லையே, அவள் பிள்ளை இருக்க வேண்டாமோ? இத்தனைக்கும் மாதிரியே இல்லை. ஏற்கனவே பார்த்துட்டோம், பாண்டு மரணமடையச்சே மாதிரி கூடவே போயிட்டா. அப்படின்னு ஒரு தாயே இல்லை, ஆனால் இல்லாதவளுக்காக மரணமடைஞ்சவளுக்காக ஒரு பிள்ளை இருக்கணுங்கிறான். ஏன்னா மாதிரிக்கும் பாண்டுவுக்கும் பிறந்த பிள்ளை ஒத்தனான லோகத்தில் இருக்க வேண்டாமா? அதனால தான் அவனை எழுப்ப சொன்னேன். யக்ஷன் கேட்கறது, அப்போ சகதேவன் இருக்காரே, நீயே 2 பேருக்குள்ளே நகுலனை எழுப்ப சொல்கிறே, அது மூத்தவனை விட இளையவனுக்கு தான் உரிமை அதிகம், நகுலன் தான் கடைசி பிள்ளை, அதனால அவனைத்தான் நான் எழுப்ப சொன்னேன்னா யக்ஷனுக்கு ரொம்ப ஆனந்தம். இப்படின்னா தர்மத்தை காக்கிறதுக்கு ஒரு தர்க்கணும், ஒன்னொன்றுத்துக்கும் தர்மத்தின் அடிப்படையில் தான் நீ முடிவு பண்ணுற. ஆனுசம்சம் பரோ தர்ம பரமார்த்தாச்ச மேமதம் ஆனுசம்சம் சிகீர்ஷாமி நகுலோ யக்ஷ ஜீவத்து. எனக்கு ஆனுசம்சம் கருணை தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம், நடுநிலைமை தான் முக்கியம். பீமசேனன் எழுந்திருக்காத பற்றி கவலை இல்லை, அர்ஜுனன் எழுந்திருக்காட்டாலும் கவலை இல்லை. யுத்தத்தை ஜெயிக்கணும்னு இருந்தால் தர்மம் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கும். ஒரு பீமசேனனை அர்ஜுனன் நம்பியார் ஜோகத்து ஓடுறது, இதை நான் நம்பவே இல்லை. என்ன நம்பியின் நாடு இல்லை, அர்ஜுனன் பீமனை நம்பியும் யுத்தம் இல்லை. நம்பி இருக்கிறது பிரம்மத்தை. பிரம்மம் பிரதிஷ்டிதமாக இருக்குது தர்மத்திடத்தை. பிரம்மமும் தர்மமும் லோகத்தை நடக்க போகிறதே தவிர பீமசேனன் அர்ஜுனன் நடத்த போகிறது இல்லை. அந்த தாய்க்கு ஒரு குழந்தை எழட்டும்னு சொல்ல ரொம்ப திருப்தியாக குழந்தை எழுப்பி கூடவே 4 பேரையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த ஒருத்தன் இல்லை, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக 4 பேரும் எழுந்திருப்பார்கள். ஆனால் இதை போல நல்ல வார்த்தையை வாங்கிறதுக்குள்ள படறபாடு எத்தனையாக இருக்குது. நம்மளை கேட்டால் அதுதான் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அது உடனே சொல்லி வச்சுட்டு பண்ணாருன்னா சரி சுவாமி, கஷ்டமெல்லாம் பட்டுட்டு அதுக்கப்புறம் இது நடக்குமான்னு தெரிஞ்சுன்னு கேட்க முடியுமோனால் அவன் நடக்குமான்னு நினச்சின்னு கேட்குறதே இல்லை, பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறான். பண்ணினா நடக்குங்கிற நம்பிக்கை அவனிடத்தில் உள்ளது. ஆகவே தர்மசீலா சதாராச்சா இதிமாம் மானவாவிதுகு ஸ்வதர்மான்ன சலிஷ்யாமி நகுலோ யக்ஷ ஜீவத்து. சரின்னு 4 பிள்ளைகளை எழுப்பி விட்டது. உன்னுடைய தந்தை வாழட்டும், உன் தாயார் வாழட்டும், அனைவரும் வாழட்டும் என்று சொல்லி அப்புறம் அதனுடைய பழைய கதையை தெரிஞ்சுட்டு வஞ்சனை இல்லாத தர்மபுத்திரனை கொண்டாடுறது கொக்கு. யசா சத்யம் தமஹா சௌச்சம் ஆர்ஜவம் ஹ்ரீஹி அச்சாபலம் தானம் தபஹா பிரம்மச்சரியம் இத்தேதாக தனவோ மம. நான் யக்ஷன்னு சொன்னேனே, வேற யாரும் இல்லை, தன்னை பற்றி அது சொல்லிக்க போகிறது. இப்போ நான் யாரும் இல்லையே, யமதர்மராஜன் தான், நான் உன்னை பரீட்சை பண்ணி நல்லது கொடுப்போங்கிறதுக்காகத்தான் வந்தேன் என்று கொக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுட்டு தனக்கு எது முக்கியமான குணங்கள், தனக்கு எது ரூபம்னு காட்டுகிறது. யசா புகழ், சத்தியம் உண்மை, தமஹா சௌச்சம் புலனடக்கம், சௌச்சம் நேர்மை சுத்தமாக இருக்கிறது, ஆர்ஜவன் நேர்மை, ஹ்ரீஹி தர்மம் தப்பி போயிடுமோ நழுவிடுமோ என்று துன்பப்படுவது வெட்கப்படுவது, அச்சாபலம் தர்மத்திலிருந்து ஒரு நாளும் நழுவாமல் இருப்பது, தானம் கொடுத்தல், தபஹா நன்கு தவம் புரிதல், பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல், இதெல்லாம் தான் எனக்கு இருக்கிற தர்மம். இதை கொண்டு தான் தர்மராஜாவே வாழ்கிறார். ஹே தர்மபுத்திரா, இப்போ உனக்கு என்ன வேணுமோ வரம் கேள். பிள்ளைகள் எல்லாரும் எழுப்பினுட்டியோ இல்லையோ, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நீ பண்ணதை பார்த்து கேள்னு சொல்ல. இப்போ முதல் வரம் கேட்குறார். நம்ம இருந்தால் எதேதோ வரம் நினச்சிப்போமோ இல்லையோ, முதல் வரம் கேட்குறார். பிராமணனுக்கு அரணிக்கட்டை கடைஞ்சி அவனுக்கு இப்போ அக்னிஹோத்திரம் நடக்கணும், அதுதான் முதல் வரம். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டார். ஏன்னா நம்ம லட்சியத்தையே மறந்துட்டோம் பாருங்க. இந்த கதையை கேட்கறதுக்குள்ள எதுக்கு அவர் ஆரம்பிச்சாருங்கிறதே மறந்து போச்சு இல்லையோ.
அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மனசு எங்கேயோ சலிக்கிறது. சஞ்சல மனசு. அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. தம்பி எழுந்தாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்தவனுக்கு அக்னிஹோத்திரம் நடக்கணும் இல்லையோ, அது அந்த வேளையில் நடந்தால் தானே அவனுக்கு பிராமணி நிற்கும், அவனுக்கு அதை பெற்றுக் கொடுத்தா தானே நான் க்ஷத்திரிய ராஜாங்கிறது நிற்கும். என் ராஜாங்கிற தன்மையிலேருந்து நான் மாறிவிட்டு அவன் பிராமணத்தை அவன் இழந்துட்டு அப்புறம் தர்மன்னு பேசுறது அர்த்தம் கிடையாது இல்லையோ. அதனால் அரணிக்கட்ட பிராமணனுக்கு கிடைக்கட்டும். யமதர்மனுக்கு ரொம்ப ஆச்சரியம். உயிரிலும் மேலாக தர்மத்தை மதிக்கவே கொடுத்தோம். முதல் வரம் எடுத்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானம், சத்தியம், தபசு, குரோதத்தை ஜெயித்தல், காமத்தை ஜெயித்தல், இதிலேயே என் மனசு எப்போதும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். கொடுத்தேன். தர்மபுத்திரா, இதை நான் கொடுத்து உனக்கு வரவே வேண்டாம், ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் நீ சொல்லியிருக்கே, எந்த சூழல் ஆபத்து இருந்தாலும் உன் மனசு மாறாது. உபபன்னோ குணைரேதைஹி ஸ்வபாவேனாசி பாண்டவ பவான் தர்ம புனச்சைவ யதோக்தந்தே பவிஷ்யதி. நீ எப்பப்படி பிரார்த்திக்கிறாயோ அப்பப்படி உனக்கு கிடைக்கட்டும். இந்த பருவம் படித்து முடிச்சிருவாளுக்கு பலம் சொல்லுகிறார். இதம் சமுத்தான சமாகதம் பிரஹத் மஹத் பிதுஷ்ச புத்திரஸ்ய கீர்த்திவர்தனம் பட்டன்னரஸ்யாத் விஜிதேந்திரியோ வசி சபுத்திர பௌத்திர சதவருஷபாக. இது புத்திரன் பௌத்திரன் அத்தனை பேரோட 100 வருஷம் வாழ்வா. இந்த பருவம் ஆரணேய பருவத்தை யார் படிக்கிறாளோ, யக்ஷ பிரஷ்னத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மரணாபத்தே இல்லாமல் 100 வயசு வாழ்வார்கள். புத்திர பௌத்திரர்களோட பிள்ளை பேரம் பேத்தி எல்லார்களோடும் வாழ்வா. நச்சாப்பியதர்மே ந சுகிருத் விபேதனே பரஸ்வஹாரே பரதார மரிசனே கதர்யபாவே ந ரமேன் மனஹ சதான்றினாம் சதாக்கியானமிதம் விஜானதாம். இந்த கதை யார் படித்தாலும் அவர்களுக்கு அதர்மத்தில் புத்தி போகாது. எப்போது நல்லத்தில் சுகிருத் பாவத்தில் தான் புத்தி போகும். நண்பர்களை ஏமாத்துறதுக்கு புத்தியே போகாது. புறத்தியாருடைய சொத்தை எடுக்கிறதுக்கு அவளுக்கு எண்ணமே வராது. இன்னொருத்தருடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா. எப்பவும் கிருபணனாய் ஏதுமில்லாமல் போகிறவனா ஆகவே மாட்டா. ஒரு கருமியாக கொடுக்காதவர்கள் ஆகவே மாட்டா. அது அத்தனை இந்த பருவத்தை படிக்கிறவனுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறதோட ஆரணேய பருவம் அந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த 3 அத்தியாயங்கள் அவ என்னென்ன மாதிரி எப்படி வாழணும்னு யோசித்தார்கள்ங்கிறதோட அந்த பருவம் முற்று பெற்றது. அத்தோட வனப்பருவம் முடிந்தது. அதுக்கு அடுத்த பருவம் ரொம்ப ஆச்சரியமான பருவம், விராட்ட பருவம். 13வது வருஷத்தில் அஜ்ஞாதவாசம் இருக்கணும். எங்கே இருக்கலாம் அப்படின்னு இவர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ அர்ஜுனன் தான் சொல்கிறான், இந்த நாடு இருக்குது, அந்த நாடு இருக்குது, எல்லாம் நன்னா இருக்குது. எந்த நாடோ தர்மபுத்திரா நீர் தேர்ந்தெடுக்கிற நாட்டில் இருக்கலாம். விராட்ட பருவத்தில் மொத்தம் 5 உபபர்வங்கள். பாண்டவ பிரவேச பருவ, சமயபாலன பருவ, கீச்சக வத பருவ, கோஹரண பருவ, வைவாகிக பருவ. இது வரைக்கும் தான் பருவங்கள், உபபர்வங்களின் கணக்கு. இப்போ நம்ம 21 உபபர்வங்கள் வனப்பருவா அதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து விராட்ட பருவத்தில் 5, அதுக்கப்புறம் முக்கியமான பருவா உத்தியோக பருவத்தில் 10 பருவங்கள், 10 உபபர்வங்கள். அதாச்சுன்னா பீஷ்ம பருவா, துரோண பருவா, கர்ண பருவா, சல்ய பருவா. இன்னும் கொஞ்சம் சுலபமாக பார்த்துடலாம். கதை நிறையா இருக்குது. ஆனால் சண்டேன்னு கொஞ்சம் சீக்கிரமாகனு போகலாமோ இல்லையோ. ஆனால் இப்போ வனப்பருவத்தில் எத்தனை உபதேசம் இருக்கு பாருங்க. அந்த உபதேசத்தை ஒன்றுன்னா தாண்டறதுக்கு நேரம் தான் பிடிக்கும். கதம் விராட்ட நகரே மம பூர்வ பிதாமகாக அஜ்ஞாத வாச முஷிதா துரியோதன பயார்த்திதாக. அப்போ ஜனமேஜயன் வைசம்பாயனர் கேட்குறார், என் தாத்தாவெல்லாம் எங்கே வாழ்ந்தார்கள்? விராட்ட நகரத்தில் தான் வாழ்ந்தார்கள்னு கேள்விப்பட்டேனே, அங்கு தான் போய் இருந்தார்களா? எந்த ரூபத்தை எடுத்திருந்தா? மறைச்சிருந்தாளா? வேஷம் போட்டிருந்தாளா என்றெல்லாம் ஜனமேஜன் கேட்கிறார். வைசம்பாயனர் சொல்கிறார், அவர்கள் தங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துட்டார். நம்ம 5 பேரும் நம்ம வேலையை, தெரிஞ்ச வேலையை ஒரு நாட்டில் போய் செய்வோம். விராட்ட நகரம் சிறந்த நகரம். சந்திரம்யா ஜனபதா பஹ்வன்னாக பரிதக் குருன்னு பாஞ்சாலாச்சேதிமத்யாச்ச சூரசேனாக பட்டச்சராக தசார்ணா நவராஷ்டிரஸ்ய மல்லாஷால்வா யுகந்தராக. இது ஒன்று நம்ம பழைய பாரத தேசத்தினுடைய நாடுகள். இன்றைக்கி நம்ம மாநிலங்களாக வேறு மாதிரி பிரிச்சுன்னுட்டோம். அவர் அன்றைக்கி இருக்கிற பேர் சொல்கிறார். ஜனபதங்கள் பாஞ்சாலம், சேதி தேசம், மத்ய தேசம், சூரசேனம், பட்டச்சரம், தசார்ணம், நவராஷ்டிரம், மல்லதேசம், சால்வதேசம், யுகந்தர தேசம், குந்தி ராஷ்டிரம், சௌராஷ்டிரம் என்ன இப்படி பல ராஷ்டிரங்கள்லாம் இருக்குது. இதில் எதில் இருக்கணும்னு ஆசைப்படுறீர்? விராட்ட தேசம்தான் சிறந்தது. அந்த இடத்துல போய் நாம் வாழ்வோம் அப்படின்னு யுதிஷ்டர் முடிவு பண்ணிவிட்டார். என்னவா இருக்கலாம்னு பேசிக்கிறார். நம்ம ஒருத்தருக்கும் தெரிஞ்சதை பண்ணுவோமே. நான் ஒரு பிராமண உருவத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கங்கிற பேரோட போகிறேன். இந்த இடத்த மட்டும் நீ கொஞ்சம் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இவ 5 பேரும் பொய் சொல்ல மாட்டாளோ இல்லையோ. இப்போ வேஷம் மாற்றணுமோ இல்லையோ. துரியோதனை அதை வேற கணக்கு போட்டுட்டே இருக்கான்.
இவ வேஷத்தை மாற்றினா பொய் சொல்லணும், பொய் சொல்லின உடனே அதர்மம் உள்ளே புகுந்துடும். தர்மராஜன் நிற்கிறதே தர்மத்தை ஆதாரமாக கொண்டு தான். அதர்மம் உள்ளே வந்ததுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையோ. அதனால இவ 13வது வருஷத்தை எப்படி மறைஞ்சிருக்கா பார்ப்போன்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் இவ பொய்யே சொல்லலை. ரொம்ப ஆச்சரியமாக யோசித்து தர்மபுத்திரர் சொல்கிறார், பொய்யும் சொல்லக்கூடாது, ஆனால் நாம் யாருன்னு சொல்லக்கூடாது, நாம் ஆறுன்னு சொல்லக்கூடாதான், பொய்யும் பேசக்கூடாதான். அதனால் அவர் பேர் வச்சுக்கிறார், நான் கங்கன்னு பேர் வைத்து கொள்ளுகிறேன். சபாஸ்தாரோ பவிஷ்யாமி தஸ்ய ராஜ்ஞோ மகாத்மனா கங்கோ நாம த்விஜோ பூத்வா மதாக்ஷ பிரியதேவனா. கங்கன்னு யமனுக்கு இன்னொரு பேர். இவன் யமனுடைய பிள்ளையோ இல்லையோ, அதனால் கங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லையே. இப்போ ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்வார்கள். தந்தையே மகனாக பிறக்கிறார், தந்தை யம தர்மராஜன், மகன் தர்மராஜன், அதனால் தன் பேரை கங்கன்னு சொல்லிக்கொள்ளலாம். அதனால் நான் கங்கன்னு வச்சுக்கிறேன். எனக்கு சூதாடுறது நன்னா வரும், அதனால் அந்த ராஜசபைக்கு போய் மன்னனோட கூட இருந்து வேடிக்கை பேசின்னு சூதாடுறவனா இருக்கேன்னா. பார்த்தார் பீமசேனன் அர்ஜுனனும், இப்பவும் நீர் விடுறதா இல்லையா, நேரையாக இருக்கிறச்சேவோ இப்படித்தான், நீர் வேஷம் போண்டு போகிறச்சே இப்படித்தான், பட்டப்பாடெல்லாம் போராதோ, மறுபடியும் அதே சூதாடத்தான் போகிறீரா. வைதூர்யான் காஞ்சனான் தான்தான் பலைர் ஜோதிரசைஹி சரி. அதுக்கு மேலே அவர் சொல்கிறார், ஆசம் யுதிஷ்டிரஸ்யாகம் புறா பிராணசமசகா. நான் போய் என்னை அறிமுகப்படுத்திக்கணுமே. கங்கன்னு சொன்னால் பேர், நீ யாருன்னு கேட்பாரு, உன் ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நீ யார்கிட்ட வேலை பார்த்துருக்க. அப்போ நான் சொல்ல போகிறேன், யுதிஷ்டிரனுக்கு ஆத்ம சமசகா, யுதிஷ்டிரனுக்கு ஆத்மாவை போன்ற நண்பன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இப்போ இவர் கங்கன்கிற பேரோட போகிறாரோ இல்லையோ, அந்த பேருக்குரியது எது, ஆத்மாவா சரீரமா? சரீரம்தான். பேர் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு யார் பேர் வைப்பா? சரீரத்துக்கு பேரோ இல்லையோ. நான் இப்போ சொல்லுண்டது யுதிஷ்டிரனுக்கு ஆத்ம சமசகா. ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச தோழனாரு சரீரம்தான். இந்த சரீரம் தானே ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவர். நான் யுதிஷ்டிரனுக்கு ரொம்ப பிடிச்ச தோழனால் இந்த சரீரத்தை கங்க வேஷத்தோட போறேனோ இல்லையோ, இந்த உடம்பு யுதிஷ்டிரன்கிற ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதோ இல்லையோ, அந்த அர்த்தத்தில் ஆத்ம சமசக்கானுட்டாகும். அதனால் ஒரு துளி கூட ஒரு பொய்யே சொல்லலை. இப்போ கங்கங்கிற பேர் யமனுடைய பேர், ஆத்ம சமசக்கான சரீரங்கிற அர்த்தத்தில் சொல்லினுட்டார். அப்படி நான் போகிறேன். பீமசேன கதங்கர்ம மாத்ஸ்யராஷ்டிரே கரிஷ்யசி ஹத்வா குரோதவசான்ஸ்தத்ர பர்வத்தே கந்தமாதனே. இவனுக்கு ரொம்ப கோபமாச்சே, பீமசேனன் என்னவா போகிறார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், தர்மபுத்திரரே, உமக்குத்தான் எங்கேயும் மாற்றி நிற்கிறது கஷ்டம், நாங்கள்லாம் எங்கே வேணால் இருந்துப்போம். இப்போ நம்ம பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோ, அப்போ ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பேசிப்பா. இப்போ நாட்டு பெண் வரப்போறா, மருமகள் வந்த உடனே எனக்கு எப்படியும் ஒத்து போகும், உங்களுக்கு தான் ஒருத்தரோட ஒத்து போகாது அப்படின்னு இவ ஆரம்பிப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாமனார் சண்டை லோகத்தில் பிரசித்தியே இல்லை, மாமியார் சண்டை தான் பிரசித்தி. அதனால் எனக்கு ஒத்துணும், எனக்கு என்ன, இப்போ அவள் சோறு போட்டால் சாப்பிட்டுட்டு நான் மாட்டுக்கு இருக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இது மாமனார் சொல்லுவார். அப்போ யாருக்கு ஒத்து போகிறதுன்னு முக்கியம் இல்லையோ. அர்ஜுனன் சொல்கிறான், எங்கள் எல்லாருக்கும் ஒத்து போடும், உமக்கு தான் ஒத்து போகாது. தர்மம் தர்மம் தர்மம், நாங்கள் உள்ளே போன உடனே ஏதோ நடக்க போகிறது, நீர் உடனே கத்தி எடுத்துன்னு தர்மம்னு சொல்ல போறீர், பேச்சு ஒத்துக்க மாட்டீர், பொறுமை பொறுமைன்னு சொல்ல போறீர், என்னார்தோ தெரியல, விட்ட வழி நடக்கட்டும், அதனால் நீர் அப்படிரும். பீமசேன் என்ன பண்ணலான்னார். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக உணவு குறைஞ்சிருக்கு, ஆகையால் எங்கே அது நிறையா இருக்குமோ கொஞ்சம் நான் அந்த பக்கம் வேலையை பார்த்துக்கிறேன். ஆகவே நான் சிறந்த சூப்பர், எனக்கு தளிகை பண்ணுறது ரொம்ப நாளாக தெரியும், பாச்சகன், ஆக சமையல்காரனாக நான் போய் சேர்ந்து விடுறேன்.